குப்பைமேனி இலையில் இருக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாவே வந்து நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் அதிகப்படியாவே இந்த குப்பைமேனி இலையை வந்து பயன்படுத்தினாங்க. ஏதாவது வந்து ஒரு காயம் பட்டுருச்சு அப்படின்னும் போது இந்த குப்பைமேனி இலையை எடுத்து நம்ம அரைச்சு அந்த சாறை வந்து அந்த காயத்து மேல வந்து வைப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த காயம் வந்து சீக்கிரமாவே வந்து ஆறி போயிடும். ஆனா இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன காயம் அப்படின்னா கூட உடனே மெடிக்கல் ஷாப் போலாம், ஹாஸ்பிட்டல் போலாம், இந்த டேப்லெட்டை வாங்கலாம், அந்த டேப்லெட்டை வாங்கலாம், மருந்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் எல்லாம் நிறைய வாங்கி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு வந்து காலங்கள் வந்து ரொம்பவே மாறிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த குப்பைமேனி வந்து நம்ம வீட்டு பக்கத்துல, அதாவது வந்து நம்ம தோட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் அதிகப்படியாவே விளையக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு இலை அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இந்த இலையை வந்து மார்க்கெட்ல கூட விக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே ஃபேமஸாவும் இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து எல்லா நோய்களுக்கும் தீர்வா இருக்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னு சொல்லப்படுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குப்பைமேனி இலை வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, சொறி சம்பந்தப்பட்ட விஷயம், புண், முகப்பருக்கள், அந்த கரும்புள்ளிகள், சோ அது எல்லாத்துக்குமே வந்து இது நீக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எடுத்து மிக்சியில போட்டோ இல்ல கல்லுல போட்டோ அரைச்சு அதை வந்து நம்ம அந்த பருக்கள் மேல நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயிற்றுல இருக்கிற குடலுக்கு வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. அதாவது வந்து நம்ம குடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாமே நீக்கிடும். குடல் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூஸ் போட்டு கூட குப்பைமேனி இலையை வந்து நம்ம குடிக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மலா அது வெறுந்தாவே வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு யாராவது இருக்கீங்க அப்படின்னா சோ அவங்க வந்து இப்படியும் வந்து பண்ணலாம். சோ இதனால வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே மருத்துவ குணம் தர வேண்டிய ஒரு குப்பைமேனி இலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சளி, இரும்பல், காய்ச்சல், இந்த மார்பு சளி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து இந்த குப்பைமேனி இலையை வந்து ஜூஸ் போட்டோ இல்ல அதை அப்படியே மென்னு சாப்பிட்டோ சோ அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுக்கு சீக்கிரமாவே அதுல இருந்து நம்ம ரிலீஃப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த சர்க்கரை அளவை குறைக்க வந்து இந்த குப்பைமேனி இலை வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ சுகர் பேஷண்டா தான் அதிகப்படியா இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இலை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை வந்து நீங்க ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். சோ நார்மலா நீங்க வேற ஏதாவது பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி இது நார்மலாவே அதிகப்படியாவே கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். சோ நீங்க வந்து இப்படி கூட பயன்படுத்திக்கலாம். ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிமானம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே இது வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதாங்க. சோ நிறைய விஷயத்துல வந்து நம்ம செரிமானம் வந்து பண்ண முடியாம நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ அதெல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இந்த குப்பைமேனி இலையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. செரிமானத்துக்கு ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குப்பைமேனி இலையை வந்து நம்ம எண்ணெயில போட்டு காய்ச்சி சோ அதை வந்து நம்ம உடல்ல வந்து நிறைய வலிகள் வந்து இருக்கும். சோ அங்கங்க நம்ம தாத்தா பாட்டிங்க, நம்ம அம்மாங்க அவங்கள வந்து சொல்லிப்பாங்க, எனக்கு இந்த முட்டி வலிக்குது, எனக்கு அந்த முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல உடல்ல எங்கேயாவது வலி இருக்கு அப்படின்னா இந்த உடல்ல வலி இருக்கிற இடத்துல வந்து இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்ற போது நல்லா குணமாயிடும், சீக்கிரமாவே வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த எண்ணெயில வந்து அந்த சாறு ஃபுல்லாவே வந்து இறங்கிடும். சோ அதனால அந்த எண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இந்த குப்பைமேனி இலையில இந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. இந்த குப்பைமேனி இலையில பல மருத்துவ குணம் வாய்ந்த விஷயங்கள் வந்து இருக்கு. சோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்லாம யாருக்காவது வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நான் வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க வந்து இது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்ட் செட்டோட இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க பாக்குற டாக்டர் கிட்ட போயிட்டு சோ இந்த மாதிரி குப்பைமேனி இலையை வந்து நாங்க யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து இது யூஸ் பண்ணுங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.